அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரி தான் செஞ்சது. பூரிலாம் செஞ்சுட்டு பல மாதம் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தனால பூரி செஞ்சாச்சு. பூரிக்கெல்லாம் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அதை வச்சு வந்து மசாலா செய்ய முடியாது இல்லையா? நல்ல வேலையாக ஸ்நாக்ஸ்க்காக பார்த்திங்கன்னா மஞ்சள் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்து போட்டு உருளைக்கிழங்குமே சேர்த்து ஒரு மசால் மாதிரி செஞ்சுட்டேன். இதுவுமே பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உருளைக்கிழங்கு மசால் வந்து ஹோட்டல் ஸ்டைல் எப்படி செய்யணும், பூரி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் மஞ்சள் பட்டாணி உருளைக்கிழங்கு மசால். இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சோறும் இது கூட வந்துட்டு மாங்காய் தொக்கு வைக்கிறேன். இந்த மாங்காய் தொக்கு வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேங்க. சாரி, அது ரெக்கார்ட் ஆகலாம். ஸோ அதுவுமே பேக் பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸ்க்காக கஸ்டர்ட் இருந்தது. இது கூட காராபந்தி. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. நாளைக்கு